வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய ஒர்க்கிங் வேலட் எல்லாமே ஜீரோ ஆக போகுது. ஸோ அந்த ஒர்க்கிங் வேலட்டில் உள்ளது உங்களுக்கு பணமாக கிடைக்கிறதும் இல்லை அது வீணாக போகிறதும் உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. இதில் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கீங்க. ஒர்க்கிங் வேலட் மட்டும்தான் நம்ம அஃப்லியேட் வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? நம்ம இன்ட்ரோ போனஸ் மாற்றலாமா? அப்படி மாற்றுறதாக இருந்தால் நம்ம எப்படி மாற்றணும்? அப்படிங்கிற சிலப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ இதன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ்பிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவான விளக்கங்கள், இதுவரையும் உங்களுக்கு கிடைக்காத பதில்களும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நம்மளுடைய உண்மை உறக்க சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய புது சேனல். ஸோ இந்த சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். சரியா? முதல்ல ஏன் இதனால் இந்த மாதிரி ஜீரோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம பேமெண்ட் எல்லாமே ரிசீவ் ஆக போகுது. ஸோ ஒர்க்கிங் வேலட்டை ஜீரோ பண்ணணும். பேஅவுட் ஹிஸ்ட்ரி, டாஸ்க் ஹிஸ்டரி, இது எல்லாமே ரொம்ப டேட்டாபேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால அது எல்லாத்தையுமே இரேஸ் பண்ண போகிறாங்க. இந்த இரேஸ் பண்ணுறது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, யாருக்காவது உங்களுடைய டாஸ்க்கு செஞ்சுருப்பீங்க, அந்த டாஸ்க்குக்கான கரெக்டான அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகியிருக்காது. அதனால் நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கலாம், லைவ் சேட் கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு சரியாகாமல் போயிருக்கலாம். உங்களுடைய டாஸ்க் இன்னும் பெண்டிங்கில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. அந்த ரெக்கார்ட் பேஅவுட் ஹிஸ்டரி, டாஸ்க் ஹிஸ்டரி, இந்த 2 விதமாக இருக்கும். அதை நீங்கள் ரெக்கார்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான், டாஸ்க் ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டாஸ்க் ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் இந்த பெண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் இரேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்காக தான் மார்ச் 5 வரை டேட் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் வேலட்டில் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, அது பிறகு இன்க்ரீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறதும் நல்லது தான். ஸோ அப்போது இந்த ரீசனால் ஜீரோ பண்ண போகிறாங்க. இது நம்மளுடைய அஃப்லியேட் வேலட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதோட ப்ராசஸ் எப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடிக்கு வந்துடுங்க. எஸ்பிஓ ஐடிக்கு வந்த பிறகு வித்ராவல், ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அமௌண்ட் சூஸ் வேலட்டுன்னு இருக்கும். இது டாஸ்க் வேலட்டு தான் நம்ம ஒர்க்கிங் வேலட். இன்ட்ரோ போனஸுங்கிறது ஸோ நம்மளுடைய கமிஷன். இப்போ நான் கொடுத்துட்டேன். நமக்குள்ள என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் மேலே ஷோ ஆகும். ₹1 கூட இல்லாமல் நீங்கள் இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். மேலே ஷோ ஆகிற என்ன கவுண்ட் நம்பர் இருக்கோ அந்த கவுண்ட்டை நீங்கள் கொடுங்க. நான் கொடுத்துட்டேன். அப்படியே சப்மிட் பண்ணுறேன். அவ்வளவுதான். ஸோ சேம் கான்செப்ட் தான் இன்ட்ரோ போனஸ்க்கும். சூஸ் வேலட் கொடுங்க, இன்ட்ரோ போனஸ் கொடுங்க. ஸோ இதில் என்ன கவுண்ட் நம்பர் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு, சப்மிட் பண்ணியாச்சு. இந்த இன்ட்ரோ போனஸ் இருக்கிறத உங்களுடைய அஃப்லியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இப்போது மாற்ற சொல்லலை. ஸோ ஃப்யூச்சரும் மாற்ற சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஓகே, இருந்தாலும் நீங்கள் மாற்றி வைச்சாலும் ஓகே தான், சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ டேஷ்போர்டில் போய் நான் பார்க்குறேன். ஏற்கனவே டேஷ்போர்டில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய டேஷ்போர்டில் இதில் கீழே பாருங்கள், அஃப்லியேட் பேலன்ஸ்
இதில் என்னுடைய அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக இருக்குது. ஓகே, ஸோ ஒர்க்கிங் வாலெட்டுங்கிறத டாஸ்க் ஏன் அப்படின்னு இருக்குது. இதில் நான் எல்லாமே 0 ஆகிட்டு, ஸோ இன்ட்ரோ கமிஷனும் 0 ஆகிட்டு, இதில் எந்த இடத்துலையுமே எனக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ அஃபிலியேட் பேலன்ஸ் இது தான். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். வித்ரா டச் பண்ணுங்கள், வேலட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணுங்கள். ஸோ இதில் சூஸ் வேலட் கொடுத்துட்டு டாஸ்க் வேலட் இன்ட்ரோ போனஸ் இந்த 2 இது இருக்கும். உங்களுடைய வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். நீங்கள் ₹1 கூட விடாமல் 0 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் என்ன வேலெட்டில் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. டோட்டல் பேலன்ஸ் உங்களுக்கு உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள். இப்போதைக்கு எதுவுமே முடியாது. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுடைய வித்ராவல் டைம், நியூ வித்ராவல் டைம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு ஓல்டு வித்ராவல் பெண்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் மெயில் பண்ணணும். ஏற்கனவே என்ன ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்களோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ அதுதான் உங்களால் இப்போதைக்கு பண்ண முடியும், தவிர வேறு எந்த சேஞ்சஸும் எங்கே போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலும் இப்போதைக்கு முடியாது. வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா முடித்து தான் அடுத்ததாக கொண்டு வருவாங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும், இந்த ஒரு மைண்ட் செட்டில் யாருமே இருக்காதீங்க. கொடுக்குறது கரெக்டான ஒரு அக்கௌண்ட்டாக கொடுங்க, கரெக்டான மொபைல் நம்பராக கொடுங்க. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி கிரிட்டிக்கல் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், மார்ச் 5ஆம் தேதி வரை தான் கொடுத்துருக்காங்க. இதில் இரேஸ் ஆகிட்டுனா ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ ஆனால் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இது February month 28ஓட முடிகிறது. ஸோ மார்ச் 5ங்கிறது நமக்கு கொடுத்துருக்கிறது 7 days தான் கால்குலேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இதில் கவனமாக இருங்க. 7 days தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆக்டிவாக இருக்க ஐடிஸை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவாக இருக்க ஐடிஸ்க்கு மட்டும்தான் 0 ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக உங்களுடைய டவுன்லைனர்ஸ்க்கு நீங்கள் சொல்லி ஆகணும். இது ரீசெட் ஆகிட்டு அப்படின்னா 1% கூட கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் டாஸ்க் இருக்கும். இதில் டாஸ்க் ஹிஸ்டரின்னு இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் ஹிஸ்டரியில் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குது, இல்லை இந்த ஸ்டார் ரேட்டிங் கரெக்டாக இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அதாவது இது ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து ஆகணும், நான் இது கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட், உங்களுக்கு எது பிரச்சனையோ அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஓகே தான், பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடனடியாக வெரிஃபை பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எஸ்பிஓ கரண்ட் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்திருக்க விஷயங்களில் உங்களுக்கு இருக்க கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லியாச்சு. எதற்காக அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே முடியாது. அந்த டைம் எந்த ஒரு கமெண்டர்ஸ்க்கோ இல்லை சங்கர் சாருக்கோ டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. அதை எடுத்துக்க கூட ஆன்சர் கூட பண்ண மாட்டாங்க. இக்னோர் தான் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில்கள் கிடச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும்.
நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.